பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நம்மை பார்த்து சொல்கிற கடவுளின் வார்த்தைகள், அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இதோ கடவுள் பயப்படாதே என்று கூறிய வசனங்கள். அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பெயரைச் சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்கு உரியவன். ஏசாயா 43:1. வலிமை பெறு, துணிவுகொள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர். அவர் உன்னை விட்டு விலகமாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இணைச்சட்டம் 31:6. துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். யோசுவா 1:9. ஆண்டவர் அவரிடம், அஞ்சாதே, நீ சாகமாட்டாய் என்றார். நீ மன வலிமை கொள், திடம் கொள், உறுதியாயிரு, அஞ்சாதே, கலங்காதே, செயல்படு, கடவுளாகிய ஆண்டவர் உன்னோடும் இருக்கிறார். 1 நாளாகமம் 28:20. அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். எரேமியா 1:8. சிறு மந்தையாகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம், உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவுளம் கொண்டுள்ளார். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அஞ்சாதே, முதலும் முடிவும் நானே. மறையுண்மை. கடவுள் எப்பொழுதும் நம்மோடு இருப்பதால் நாம் பயப்பட வேண்டாம் என்று விரும்புகிறார். கடவுள் பயப்படாதே என்று திருவிவிலியத்தில் 365 முறை சொல்லுகிறார். ஆண்டின் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு முறை நம்மை ஆறுதல் அளிக்கவும் ஒவ்வொரு நாளும் பயப்படாதே என்று கூறி நம்மை கவனித்து பாதுகாக்கிறார். நம்மை ஒவ்வொரு நாளும் கவலை இல்லாமல் வாழ வழி நடத்துகிறார். வாழ்க்கை கடினமாக இருந்தாலும் தேவன் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். நாம் பலவீனமாகவோ அல்லது சோர்வாகவோ உணரும்போது கடவுள் நம்மை வலிமையாக்குகிறார். கடவுள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் பராமரிக்கிறார். ஒரு மேய்ப்பன் தன் ஆட்டுக்குட்டிகளை காப்பது போல் நம்மை வழிநடத்துகிறார். கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியுடன் வாழச் செய்வதற்காக அஞ்சாதே என்று சொல்கிறார். நாம் பயப்படும்போது ஆண்டவருடைய வார்த்தைகளை நினைவில் கொண்டு, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நம்பிக்கை கொள்ளச் செய்கிறார், ஏனெனில் அவர் நம்மை கவனித்து பாதுகாத்து நன்மையான முடிவுகளை எடுக்க உதவுகிறார். ஆண்டவருடைய கரங்கள் முழு உலகத்தையும் தாங்குமளவிற்கு வலிமையானவையும் நம்மை மென்மையாக தாங்குமளவிற்கு மென்மையானவையும் ஆகும். நாம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது நமது இதயங்கள் தைரியமடைந்து நமது மனங்கள் அமைதியடைகின்றன. கடவுள் நம்மோடு இருப்பதால் நாம் எந்த செயலையும் செய்ய பயப்படாமல் எதிர்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மேல் பொழியும் அவருடைய அன்பாலும் தைரியத்தாலும் நம்பிக்கையாலும் நம்மை வழிநடத்துகிறார். கடவுள் நம் வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் வாழ ஆசைப்படுகிறார்.